நான் தான் அரசு பள்ளி. என்ன இப்படி இருக்கிறார்? நான் இப்படித்தான் இருப்பேன். கல்வியை வியாபாரம் செய்வேன். கல்வி விவசாயம் செய்யும் இடம். பெருமையை தரும் பள்ளி. வறுமையை நீக்கும் பள்ளி. பழமொழியை கற்கும் பள்ளி. தாய்மொழியை வளர்க்கும் பள்ளி. கட்டிட வளர்ச்சி அதிகம். கல்வி வளர்ச்சி பெருகும். மூட்டை மூட்டையாய் செல்வம் தந்து முதலாளியாக்குவேன். மூட்டை தூக்குறவன் பிள்ளையும் முதலாளியாக்குவேன். படிக்கும் குழந்தையை இரும்பாக்குவேன். படிப்பையே கரும்பாக்குவேன். எல்லோரையும் கை கட்ட வைப்பேன். எல்லோரையும் கை தட்ட வைப்பேன். மாதந்தோறும் பணம் பெற்று மகத்தான கல்வி தருவேன். வருடந்தோறும் பணம் கொடுத்து வாசலுக்கே வந்து கற்றுக் கொடுப்பேன். இல்லந்தோறும் வேன் அனுப்புவேன். இல்லம் தேடி கல்வி தருவேன். தமிழ் பேசினா ஃபைன் போடுவேன். தமிழ் படித்தால் வேலை தருவேன். காசு வாங்கினாலும் கலர் கலராய் யூனிஃபார்ம் கொடுப்பேன். வருஷத்துக்கு 4 யூனிஃபார்ம் இலவசமாய் கொடுப்பேன். விதவிதமா வீட்டில இருந்து சாப்பாடு எடுத்துக்கிட்டு வருவாங்க. கல்வியோடு சேர்ந்து காலை உணவும் மதிய உணவும் கொடுப்பேன். தனியார் கல்லூரியில உயர்கல்வி படிக்க தாராளமா இடம் கிடைக்கும். எந்த கல்லூரியில் படிச்சாலும் மாசம் 1000 ரூபாய் கொடுப்பேன். எல்கேஜி யூகேஜிக்கு இலவச கல்வி தருவேன். காலேஜ் வரைக்குமே கல்வியை இலவசமாய் கொடுப்பேன். கராத்தே ஸ்விம்மிங் எல்லாம் காலை மாலை சொல்லி தருவேன். காலேஜ் படிக்கிற பொண்ணுக்கும் பையனுக்கும் மாசம் 1000 ரூபாய் கொடுப்பேன். குறைந்த கட்டணத்துல புத்தகம் நோட் எல்லாம் தருவேன். கட்டணமே இல்லாம புத்தகம் நோட்டு எல்லாம் கொடுப்பேன். நீ சொல்றது சரிதான். கல்வி என்பது ஒரு மாணவனை மட்டும் உயர்த்தினா போதாது, ஒரு மாநிலத்தையே உயர்த்தணும். அது உன்னால்தான் முடியும்னு நான் ஒத்துக்கிறேன். நன்றி, வணக்கம். அரசு பள்ளியில் சேர்வி ஆனந்தம் பெறுவி இலவசமாய் கல்வி கற்பி. நன்றி, வணக்கம். எதுக்கு கை தட்டலைன்னா இதுக்கு நீங்க நல்லா கை தட்டணும். உண்மையை உறக்க சொன்ன அற்புதமான பிள்ளைகளுக்கு வாழ்த்துக்கள்.